தி ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற படம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாலன் தி பாய் அப்படின்ற மலையாள படமும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரோமம்சம் டேரக்டர் வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. மஞ்சுமல் பாய்ஸோட டேரக்டர் வந்து பார்த்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 பேருமே மிகப்பெரிய ஆட்கள். ஸோ இவங்க 2 பேருமே கம்பைன் ஆகி பண்ண ஒரு படம் அப்போ எப்படி இருக்கும், அப்படி தாங்க இந்த படமும் இருக்கும். தி பெஸ்ட்டாக இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கும். ஒரு அம்மா ஒரு பையன் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோன்னா ஜெயிலேருந்து வெளில வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக தாவிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வேலையாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது வரும். ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி தாவி போயிட்டுருக்காங்க, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு சின்ன சீனில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. படத்தோட 2 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி நார்மலாக தாங்க போயிட்டே இருக்கும். ஆனால் படத்தோட கடைசி அந்த ½ அன் ஹவர் வந்து பார்த்தோன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் ஒர்த்ரா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் கடைசியில். ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாலன் தி பாயை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் சொன்னல, ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒரு சூப்பராக எண்டு ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்.